அந்த கிறிஸ்மஸ் பெருவிழா மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் இந்த நாள் நம்மை வரவேற்கிறது. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். நம் உள்ளங்கள் மகிழ்ச்சியால் பொங்க கரை கடந்து பாயும் இறைவனின் பேரிரக்கம் நம்மேல் பொழிய நம் அன்னை ஞானம்மாவின் ஆசியும் அன்பும் நம்மை வழிநடத்த துயர் நீங்கி தூய மனத்தோர் வாழ பிறரையும் வாழ வைக்க ஜெபிப்போம். இறை ஊழியர் அன்னை ஞானம்மாவின் லட்சியத்தை சுவாசித்து அவரின் பணியை நேசித்து நம்மை புடமிட்டு கொள்ளவும் அன்னையின் கடின உழைப்பு, கொள்கை பிடிப்பு, இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொள்ளவும் விடிவெள்ளியாய் வாழ்ந்த அன்னை ஞானம்மா புனிதர்கள் பட்டியில் இடம்பெற இத்திருப்பலியில் உங்களையும் அவரின் கருத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் இந்த திருப்பலியிலே தகுதியுடன் கலந்து கொள்ள நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக இவருடைய மனவருந்தை மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்லேரிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசி, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே, 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 இறை தந்தை நின்று ஜெனித்தவர் நீர், தந்தை நின்று ஜெனித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே,
எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் தூயவர் தூயவர், ஐயோ நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரான உம் திருமகனின் அன்னை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவாக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் உமக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 10-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவரை உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுவது கேட்டுக்கொள்ளும் என்றும் அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றும் அதற்கு, என் தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுவே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே, உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தை ஒலிர்ந்திடுதே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே.
வாழ்வு வளம் பெறுமே. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலும் மரியனிலும் மிகுந்த பக்தி கொண்டவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய பங்கு தந்தை சார்பாகவும் அதே போன்று நம்முடைய மைக்கேல் சபை ஜெனரல், அவர்தான் தலைமை பொறுப்பில் இருக்கின்றார், அவர்கள் நம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றார். அவருடைய சார்பாகவும் இங்கே இருக்கின்ற அருள் சகோதரின் சார்பாகவும் பெரியோர்கள் சார்பாகவும் எல்லாரும் சார்பாகவும் இங்கே இருக்கின்ற இன்று விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருள் சகோதரர்களுக்கு நம்முடைய வாழ்த்து சொல்லி கைகளை தட்டி நாம் வாழ்த்துவோம். விஷ் யூ ஹாப்பி ஃபீஸ்ட் சிஸ்டர். இன்னைக்கு ஒரு அருமையான நாள். தொடக்கத்திலே அவங்க சொன்னாங்க, 150 ஆண்டுகள் நாங்கள் இந்த ஆண்டை துவங்கி இருக்கின்றோம். இந்த ஆண்டிலே இறைவன் மிக சிறப்பாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்மைகள் செய்யவும்
இறை பணி செய்யும், இறை ஊழியம் செய்யும் சொல்லி அவர்கள் தங்களுடைய சபை சார்பாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றார். ஆக ஒரு அர்த்தமுள்ள ஒரு விழா. வழக்கமாக அருட் சகோதரர்கள், தந்தையர்கள், ஒரு சில வெல்விஷஸ் மட்டும்தான் இருப்பார்கள். கீழே பூசை முடிஞ்சிடும். முதல் முறையாக ஒரு ஹாலில் இவ்வளவு பேர் மத்தியில் இது நடைபெறுவது உண்மையிலே ஒருவேளை முன்னாடி வந்திருக்கலாம். நான் பார்த்து 3 ஆண்டுகளில் இது ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. அதில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு நாளாகவும் இருக்கிறது. இந்த சபையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் கொஞ்சம் வாசித்து பார்த்தேன். அதில் சொல்லப்பட்டது குறிப்பாக ஒரு கணவன் இழந்த ஒரு விதவை. கணவன் இழந்த விதவை என்று சொன்னாலே பல கவலைகள் இருக்கும். அதில் பிள்ளைகள் இருந்தால் இன்னும் கஷ்டம். அதுவும் அவர்களுக்கு நிறைய கடன் தொல்லைகள் மற்ற பிரச்சனைகள் இருந்தால் அதை விட பெரிய கஷ்டம். நான் எப்படி கரை சேர்த்த போகிறேன்? நான் வாழ்வது பெரிய ஒரு கேள்விக்குறி. இதில் வேறு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவங்கள ஒரு நல்ல நிலைமை கொண்டு போனோம். எனக்கு வாழ்வாதாரமாக இருந்த என் கணவனே போன பிறகு நான் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கேள்விக்குறியில் அவர்கள் கடவுளே கேள்வி கேட்பார்கள். என்ன ஆண்டவரே நீ இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியல, நான் உன்னை நம்பி வந்தேன், என்னை கைவிட்டீங்களே அப்படின்னு சொல்லி திட்டுகின்ற ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழல். அதுவும் இந்த ஞானம்மாள் வாழ்ந்த காலத்தில் பெண்களுக்கு அவ்வளோ உரிமைகள் ஒன்றும் பெருசாக இருக்காது. அவங்க வீட்டில் சமைக்கணும், சமைச்சிட்டு பாத்திரம் கழுவணும், என்ன வேற என்ன செய்யணும், துணி துவைச்சி போட்டு விட்டு சுற்றி வரணும். அப்படிங்கிற ஒரு சூழலில் இறைவன் மாபெரும் புரட்சியாளரை இந்த ஒரு எளிய குடும்பத்திலிருந்து கணவனை இழந்த அந்த விதவையினுடைய வழியாக பிள்ளைகளோடு இன்றைக்கு இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக 1874 கிழச்சேரின அந்த இடத்துல தான் இவர்கள் சபையை தொடங்குகின்றார்கள். எந்த ஒரு அடிப்படையில் என்றால் எஜுகேட்டிங் அண்ட் எம்பவரிங் கேர்ள்ஸ் அண்ட் உமன், பெண்களுக்காக, பெண் குழந்தைக்காக அவர்களை நான் முன்னேற்ற வேண்டும். அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் பெண்கள் படக்கூடாது என்பதற்காக ஒரு சபையை உருவாக்குகின்றார்கள். கடவுள் அவர் வழியாக ஒரு அனுபவத்தை கொடுக்குறார். கடவுளை நல்லா அவங்க ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் நல்லா இருந்திருந்தா அவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை வாழ வச்சு அவங்க 4 கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர்கள் பாட்டியாகி அப்படி போயிட்டு வைப்பாங்க. ஆனால் கூட கடவுள் அவர் அனுபவத்தை கொடுத்து உங்கள் வழியாக ஒரு மாபெரும் சபையை உருவாக்க போகிறேன்னு சொல்லி கடவுள் அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்துருக்கிறார். அதனால தான் அதை நாம் பார்க்கிறோம். அப்போது அவங்க எடுத்த ஒரு முடிவு தானாக எடுக்க விடலை. கடவுள்கிட்ட போய் ஜெபம் செய்து கடவுளுடைய வெளிப்பாடு இருந்ததால் தான் இப்படிப்பட்ட என் குடும்பத்தில் எனக்கு கிடைத்த அனுபவத்தை கொண்டு அவங்களுக்கு நான் பெண்கள் பிள்ளைகளையும் பெண்களையும் குறிப்பாக கைவிடப்பட்டவங்களை நான் உயர்த்துவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் துவங்கப்பட்டது தான் இந்த சபை. இன்றைக்கு எப்படி சொல்லுவார்கள்னா சொசைட்டி ஆஃப் சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஆன்ஸ் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு SSAM என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஒரு உலகத்தை சார்ந்த பொன்டிஃபிகல் ரைட்னு சொல்லுவாங்க. டைசஸ் ரைட் இருக்குது, பொன்டிஃபிகல் ரைட் இருக்குது. பொன்டிஃபிகல் ரைட்னா போப்பு கீழே வரும், டைசஸ் ரைட்னா அங்கே இருக்கிற பிஷப் கீழே வரக்கூடியது. இன்றைக்கு போப்பு கீழே வரக்கூடியது என்றால் பல நாடுகளில் பணி செய்தால்தான் இந்த ஒரு உயரிய நிலைக்கு செல்ல முடியும். அந்த நிலைக்கு சென்றிருக்கிறார் என்றால் அவ்வளவு கடின உழைப்பையும் பயணம் செய்திருக்கின்றார். அதே போன்று தற்போது கிட்டத்தட்ட 613 அருள் சகோதரிகள், 131 இல்லங்கள், அதில் இந்தியாவில் மட்டும் 38 டைசஸில் பணி செய்து கொண்டிருக்கின்றார். அதில் 3 ப்ராவின்ஸ்னா மகாணங்கள் சொல்லுவாங்க. அதில் பெங்களூர் ப்ராவின்ஸ் ஒன்று, சென்னை ப்ராவின்ஸ் ஒன்று, தஞ்சாவூர் என்று 3 ப்ராவின்ஸ் இருக்குது. அதில் மண்டலங்கள் ரீஜன் சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் விஜயவாடா, இப்படி இவ்வளவு தூரம் அதே உலகம் பூரா எங்கெங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இட்டலி, ஸ்பெயின், இது உலக நாடுகள், இது முக்கியமான நாடுகள். இட்டலியில் இருப்பாங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, ஸ்பெயின் நாட்டிலும் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நிலைக்கு ஒரு சாதாரண ஒரு கைவிடப்பட்ட பெண் அவங்க எடுத்த முயற்சி இன்றைக்கு உலகம் முழுவதும் போயிருக்கிறது என்றால் அவங்களுடைய ஜெபமும் அவங்க செய்த ஒரு உண்மையான ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு ஏழை எளியவர்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு, இளம்பெண்களுக்கு உதவி செய்யணும் என்ற கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றியதால் தான் இந்த நிலைக்கு போயிருக்கிறார். அவங்க மிஷன் மினிஸ்ட்ரி பணிகள் என்ன அப்படி பார்க்கும்பொழுது
ஒரு 3 விதமான பணிகள் செய்கிறாங்க. ஒன்று வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, அதான் பிரைமரி ஃபோக்கஸ் சொல்லுவாங்க. எஜுகேஷன், கல்வி பணி. இன்றைக்கு கல்வியை வந்து வந்ததால் தான் இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்தியாவிலே தமிழ்நாடு ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைந்திருக்கிறது என்றால் இது போன்ற கல்வி பணிகள் செய்வதால் தான். கிறிஸ்துவர்கள் நிறைய கல்வி பணி செய்கிறாங்க. இதை பிரைமரி ஃபோக்கஸாக எடுத்திருக்கின்றார். இரண்டாவது பார்க்கும்பொழுது சோஷியல் ஒர்க் மினிஸ்ட்ரி. சோஷியல் ஒர்க்குன்னு நமக்கு தெரியும், என்னென்ன பொது பணிகள் செய்கிறது. நம்ம இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு அந்த செய்கிறதெல்லாம் செய்கிறாங்கன்னா அந்த ஒரு மினிஸ்ட்ரி. மூன்றாவது மினிஸ்ட்ரின்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி. இப்படி 3ஐ மையப்படுத்தி செய்யதான். இப்போ எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்ன சாதனை செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் என்னென்னா ப்ரெஃபரன்ஷியல் ஆப்ஷன் ஃபார் த மார்ஜினலைஸ் கேர்ள்ஸ்னுவாங்க. எங்களுடைய முக்கிய ஃபோக்கஸே யாருக்குன்னா கைவிடப்பட்டவர்கள், ஏழை பெண்கள், அது ஏழை சிறுமிகள், எங்கெல்லாம் வந்து அவங்களால படிக்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து செய்கிறோம்னு சொல்லி அந்த ப்ரெஃபரன்ஷியல் அப்படின்னா அவங்கள்தான் ஒரு முதல் உரிமை. அவங்கள தான் மற்றவங்களை என்ன படிக்க என்ன இல்லைம்மா, அவங்களுக்கு முதல் ஆப்ஷன். ஒரு ஏழை பெண் வர்றாங்க, ஒரு பணக்கார பெண் வர்றாங்க, பணக்கார குழந்தை வர்றாங்க, யாருக்கு முதலிடம் கொடுப்பாங்கன்னா அந்த ஏழை சிறுமிக்கு தான் முதலிடம் கொடுப்பார். அந்த ஒரு ப்ரிஃபரன்ஷியல் கொடுக்குறாங்க. அதே போன்று இந்த மெத்தடாலஜி பார்க்கும்பொழுது ஒரு வித்தியாசமான மெத்தடாலஜி. எஜுகேஷனில் என்ன பண்ணுவோம்னா இன்ஃபார்ம், ரீஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. முதல்ல அவங்களுக்கு சொல்லணும், அதுக்கப்புறம் வந்து அவங்கள உருவாக்கணும், அதன் பிறகு அவங்கள வந்து மாற்றம் செய்ய வேண்டும், அதன் பிறகு அவங்களுக்கு தொடர்ந்து ஃபார்மேஷன் கொடுக்கணும். இன்றைக்கு நம்ம நிறைய பெண்கள் ஒரு உயர்ந்த நிலையில், ஒரு படித்த ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள், ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபார்மேஷன் தான். அப்போ அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நீங்கள் படிக்கணும், நீங்கள் நல்லா எதிர்காலத்தில் வாழணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் முதல்ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரீஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு நீ என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் எடுத்து செய்யணும், அதை அப்படியே விட்டுல. அதன் பிறகு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க, நீங்கள் மாறுங்க. அதன் பிறகு தான் தொடர்ந்து அப்படியே விட்டுல அவங்க ஃபார்மேஷன் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய எஜுகேஷனுடைய மெத்தடாலஜியாக எடுத்துக்கின்றார். அந்த பயன்படுத்த முடிய எல்லோருக்கும் கல்வி கற்க வேண்டும் என்று. அதே போன்று சோஷியல் மினிஸ்ட்ரியும் பார்க்கும்போது கூட என்னென்ன சோஷியல் மினிஸ்ட்ரி பார்க்குறாங்கன்னா ஆர்ஃபன்ஸ், பிரசன்ட் சில்ட்ரன், ஸ்ட்ரீட் சில்ட்ரன், ட்ரைபல் சில்ட்ரன். ஆர்ஃபன் யாருமே அப்பா அம்மா இல்லை, அவ எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க, என்ன எங்கே போகிறதுனே தெரியல, அவர்களுக்கு அவர்கள் கல்வி உதவி எல்லாமே செய்து அவர்களை உயர்த்தணும். பிரசன்ட் சில்ட்ரன் சொல்லுவாங்க. ஜெயிலில் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுப்பார், ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அவர் ஜெயிலில் இருப்பார், நல்ல இருப்பார், சில டைமில் பிரச்சனை இல்லை அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அவங்களை காப்பாற்றுவது யார் அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு நாம் அவங்களுடைய குழந்தைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். அதுதான் ஏற்கனவே இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கள் பண்ணி அவர்களை வந்து அடுத்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த பிரசன்ட் சில்ட்ரனுக்கு உதவி செய்தல். ஸ்ட்ரீட் சில்ட்ரன் எல்லாரும் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க, அன்பில் கூட நம்ம டொன்போஸ்கோவில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன் பிள்ளைகளுக்கும் இவர்களும் பணி செய்கின்றார்கள். அதே போன்று ட்ரைபல் சில்ட்ரன், மலைவாழ் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு படிப்பு இருக்காது, அவங்களுக்கும் இந்த உதவிகள் செய்கின்றார்கள். அப்படின் பொழுது இது எல்லாவற்றையும் சார்ந்ததாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எம்பவரிங் உமன் சொல்லுவாங்க, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அப்படின்னா ஹாஸ்டலில் வச்சு ட்ரைனிங் சென்டர், சப்போர்ட் ஃபார் விடோஸ் சொல்லுவாங்க, அந்த விதவைகளுக்கு உதவி செய்தல். இன்றைக்கு கூட ஒரு சில உதவிகள் செய்ய அவர் இருக்கின்றார்கள். அதே போன்று சில பேர் வந்து கடத்திட்டு போவாங்க, சில பேர் வந்து டிராஃபிக்னா பெண்களை குழந்தைகளை கடத்தி செல்லுதல், ஏதாவது ஒரு குழந்தை பாதிக்கப்படுது, அவங்களையும் பாதுகாத்து அவர்களுக்கு ஒரு வாழ்வு முறை செய்கிறாங்க. இப்படி பெண்களுக்கும் அது மட்டுமா பார்த்தா வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் பணி செய்கின்றார். முதியவர்கள் கைவிடப்பட்டவர், அவங்க யாருமே இல்லை, எங்களை வந்து என்னுடைய பிள்ளைகள் கைவிட்டாங்க, நான் எங்கே போகிறது அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு இல்லம் வைத்திருக்கிறோம் சொல்லி அவர்களையும் யாராலும் முடியாமல் என்னால் நான் டிசேபிள் ஆக்குறேன், நான் வந்து என்னால் நடக்க முடியல, என் பார்வையற்று இருக்கின்ற அவர்களுக்கும் இப்படி பலவிதமான பணிகள் செய்கின்றால். அதோடு சேர்ந்து ஒரு சில பேருக்கு நான் சட்டத்திலே எனக்கு எப்படி போகிறதில்ல, அட்வொகேஷன் சொல்லுவாங்க, எனக்கு சட்டம் தெரியுது, யாரை வந்து அப்ரோச் பண்ண தெரியல, கவலைப்படாத, உங்களுக்கு நான் சட்ட ரீதியாக சில உதவிகளும் செய்கிறேன்னு சொல்லி அந்த பணிகளையும் செய்கின்றார். இதுதான் சோஷியல் மினிஸ்ட்ரி என்று சொல்லுவார்கள். அது மூன்றாவது அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி. அதனால தான் கடவுள் சொல்லுறார் ஹீலிங் மினிஸ்ட்ரி. கடவுள் என்ன பண்ணார், அவர் வாழ்க்கையில் வந்து அவர் பார்த்தவர்களுக்கு கண் தெரியாதவர்களுக்கு குணமளித்தார்,
பார்வையற்றவர்களை குணமளித்தார், பேச முடியாமல் பேச வைத்தார், உடல் நலமற்றவர்களை சுகம் தந்தார். அந்த ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரியும் இவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லா வகையிலும் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஹோலிஸ்டிக் ஃபார்மேஷன் கொடுக்கின்றார்கள் என்றால் அது இந்த தாய் நம்முடைய ஞானம்மாள் அவர்களுடைய ஞானத்திலிருந்து நான் சின்ன விதை இன்றைக்கு பெரிய ஒரு ஆலமரமாக மாறி இருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக இந்த நாளில் அவர்களை பாராட்டுவது உண்மையிலே கால சிறந்தது. எத்தனை பணிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளில் அவர்கள் இன்னும் கல்வி பணியிலும் சரி, சமூக பணியிலும் சரி, அதே போன்று ஹெல்த் மினிஸ்ட்ரி அதிலையும் சரி, எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கவும் அதற்கு இறைவன் மென்மேலும் இவர்களை ஆசீர்வதிக்க நம்ம இந்த நாளில் நம் சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து இங்கு பணியும் சிறக்கவும் இந்த இல்லம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து, ஏற்கனவே பிரசிடென்ட் மினிஸ்ட்ரி பிள்ளைகளுக்கு இங்கே பணி செய்தார்கள். இப்பொழுது ஹாஸ்டல், அந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஹாஸ்டல் தொடங்கின்றால் 30 சீட் தான், ஏற்கனவே ஒரு சீட் ஃபில் ஆயிடுச்சு, இன்னும் 29 சீட் தான் இருக்குன்னு சொல்லி நேற்று சிஸ்டர் சொன்னாங்க. யார் முன் வருகின்றார்கள் அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு என்று சொல்லியிருந்தார்கள். ஆக இந்த இல்லத்தில் இங்கே இருக்கின்ற நம்முடைய பங்கிலே இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள் மென்மேலும் இந்த பணி சிறப்பாக செய்ய நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுடன் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இந்த இன்றைக்கு அவங்க சர்வெண்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க, இறை ஊழியர், அந்த நிலைக்கு இந்த புனித தன்மைக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து பிளஸட் ஆவாங்க. அதன் பிறகு கேனனைசேஷன், அவங்க ஒரு புனிதராக மாற்ற பெறுவார்கள். இவர்கள் தொடர்ந்து இந்த அன்னை வழியாக இறைவன் பல அற்புதங்களை இந்த சபையிலே மென்மேலும் செய்ய இவர்களை நாம் வாழ்த்துவோம். இவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமீன். திருச்சபையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் அனைவரையும் இறை அன்பின் அரவணைப்பில் வழிநடத்த இறை ஊழியர் அன்னை ஞானம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை ஊற்றிய இறைவா, புனித அன்னாள் சபையையும் சகோதரிகளையும் அவர்களின் பணிகளையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்த இறை ஊழியர் அன்னை ஞானம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, நமது சமுதாயத்தில் விளிம்பில் தள்ளப்பட்ட ஏழைகள், இல்லாதவர், அடித்தள மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வாழ்வில் முன்னோக்கி செல்ல இறை ஊழியர் அன்னை அன்னம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை வரலாறாக மாற்றி அன்னை இறை ஊழியர் ஞானம்மாள் அவர்கள் புனிதர் வரிசையில் இடம்பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் ஊற்றே இறைவா, இங்கு கூடியுள்ள அனைவரின் குடும்பங்கள், தொழில், உடல் நலம், பொருளாதாரம் மற்றும் ஆன்மீகம் அனைத்தையும் சிறப்பாக வழிநடத்தி உதவி புரிய இறை ஊழியர் அன்னை அன்னம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். உள்ளத்தை தந்தேன் இறைவா, உள்ளதை தந்தேன் தேவா, எது தந்த போதும் ஈடாகவில்லை, என்னையே தந்தேன் இறைவா. உள்ளத்தை தந்தேன் இறைவா, உள்ளதை தந்தேன் தேவா, எது தந்த போதும் ஈடாகவில்லை, என்னையே தந்தேன் இறைவா. ஏற்றிடுவீர், என்னை மாற்றிடுவீர், என் வாழ்வு உமதாகிட. ஏற்றிடுவீர், என்னை மாற்றிடுவீர், என் வாழ்வு உமதாகிட. உள்ளத்தை தந்தேன் இறைவா, உள்ளதை தந்தேன் தேவா, எது
தந்த போதும் ஈடாகவில்லை என்னையே தந்தை நிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரியினுடைய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இருக்கிறதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தூய திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். அபிராமுக்கும் அவர் வழிபரப்பினருக்கும் நிர்வாக்களித்த ஆசிகள் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனித அன்னாவின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகையுடைய ஆவியை பொழிந்த காணிக்களை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமேறு வருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் இதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தராய் இந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும்
அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். இவரே இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை போக்கின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் உண்மையிலே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நம் பங்கு தந்தை மேத்யூ அடிகளார் அவர்களே அன்புடன் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கின்றோம். பழத்தினும் சுவையாய், தேனினும் இனிமையாய், என்றென்றும் இளமையாய், அறிவின் இலக்கணமாய் திகழும் நம் அன்புக்குரிய சகோதரர் ஆண்டனி ராஜ் புனித மிக்கேல் சபை தலைவர் அவர்களே அன்புடன் வருக வருக என வரவேற்று அவருக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கின்றோம்.
களைப்பே அறியாத கல்வித்துறை காற்றாக விளங்குபவர், கல்வியை கற்பிக்கும் குருவானவர், எப்பிறப்பிலும் கிடைக்காத பாச பந்தம் உடையவர், எங்கும் நிறைந்திருக்கும் நண்பர் கூட்டம் உள்ளவர், எங்கு தேடினாலும் கிடைக்காத நகைச்சுவை உணர்வு கொண்டவர், நம் பாசத்துக்குரிய அருட்பணி பெர்னார்ட் அடிகளார் சிபிஎஸ்இ ஸ்கூல் வெள்ளக்கினார் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கின்றோம். எங்களின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் காணிக்கை அன்னை சபை அருட்சகோதரிகளையும் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட எம் பங்கு பேரவை, பங்கு மக்கள், குறிப்பாக பெண்கள், பாடகர் குழுவினர், நண்பர்கள், உறவுகள், உங்கள் அனைவருக்கும் இந்த இல்லத்தின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று என் வரவேற்புரையை முடித்துக்கொள்கிறேன். மதிப்பிற்குரிய அருள் சகோதரர் ஆண்டனி ராஜா புனித மைக்கேல் சபையின் தலைவர் அவர்களை ஒரு சில வார்த்தை பேச அழைக்கிறேன். கவலைப்படாதீங்க, ஒரு சில வார்த்தை மட்டும் தான் பேசுவேன், சரியா? மதிப்பிற்குரிய பங்கு தந்தை பங்குத்தந்தை மேத்யூ அவர்களே மற்றும் தந்தை பெர்னார்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் முதல்வர் ஓகே அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்களே, சகோதரிகள் அவர்களே, அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த விண்ணக பிறப்பின் 150வது நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நிறைவு விழாவின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு ஒரு சில அன்னம்மாள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் ஒன்றும் புதிதாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஒன்றுமில்லை. ஃபாதர் பெர்னார்டு கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டார். அவர் பகிர்ந்து கொண்டதில் இருந்து ஒரு சில விஷயங்களை சேர்க்க விரும்புகின்றேன், அவ்வளோதான். இங்கே ஃபோட்டோ போட்டிருக்கு இல்லையா, இவங்க தான் வந்து அன்னம்மாள், அன்னை அன்னம்மாள், ஞானம்மாள், தேட்டிப்பத்திரி ஞானம்மாள். தேட்டிப்பத்திரி என்பது ஒரு ஊர், ஆந்திராவில் குண்டூர் மாவட்டத்திலே உள்ள ஒரு ஊர். அங்கு தான் இவர் பிறந்தார், அப்படித்தானே? அங்கு தான் இவர் பிறந்தார். அந்த ஊரில் பிறந்து தனது 15ஆம் வயதில் திருமணம் செய்தார். இன்னா என்பவரை மணந்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகளில் 4 பிள்ளைகள் தந்தையர்களாக, அதுவும் துறவர் அருள் தந்தையர்களாக சென்று விட்டனர். 2வது பிள்ளை பீட்டர் மட்டும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது இந்த தேட்டிப்பத்திரி ஞானம்மாவினுடைய கணவர் பங்குத்தந்தைக்கு மிக நல்ல உதவிகளை செய்து வரக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கின்றார். அப்பொழுது சென்னை செல்லும் பொழுது, குண்டூரிலிருந்து பிரெஞ்சிபுரத்திலிருந்து சென்னை செல்லும் பொழுது அவர் காலராவினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்து விட்டார். மரணம் அடைந்த பின்பு இந்த ஞானம்மா அவர்கள் தொடர்ந்து தனது சிறு சிறு பிள்ளைகளை வளர்த்து இறைவனுடைய பராமரிப்பில் விட்டு அவர்களை வளர்த்து அவர்களை நிறைவடைய செய்து அனைத்தையும் அவர்களை செட்டில் செய்தார். இன்று நாமெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுகின்றோம். அன்று அந்த ஞானம்மாள் செய்ததை இன்று ஒரு சிலர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு முடித்துவிட்டு அவர் எல்லாத்தையும் செட்டில் செய்து முடித்துவிட்டு ஒரு சிலர்கள் தந்தையார்களாகவும் ஒரு சிலர் துறவிகளாகவும் செல்கின்றனர். அப்படித்தானே ஃபாதர் காங்கிரிகேஷனில் ஒரு சிலர் இருக்காங்க, எனக்கு தெரியும்.
இந்த ப்ராவின்ஸில் வேறு வேறு ப்ராவின்ஸில் இருக்காங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம அப்படி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கே இந்த 34 ஞானம்மாள் அவர்கள் தனது குடும்ப வாழ்க்கையை நிறைவு செய்துவிட்டு ஒரு உள்ளொளியை கண்டுபிடித்தார்கள். அந்த உள்ளொளி என்னவென்றால், கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்ளொளி அவர்களுக்கு தென்பட்டது. ஆகவே மிகவும் மனதைரியத்தோடு அந்த உள்ளொளியை செயல்பாடு ஆக்க வேண்டும் என்று விரும்பி அவருடைய சொந்த ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பிறங்கிபுரத்தில் இருந்து அவர்கள் சென்னைக்கு பக்கத்தில் உள்ள எறையூருக்கு வருகிறார்கள். அந்த எறையூரில் ஒரு 6 மாதம் தங்கியிருந்து விட்டு அடுத்து கீழச்சேரிக்கு வருகிறார். ஏன் கீழச்சேரிக்கு வருகிறார் என்றால், எறையூரிலே திருப்பலிகள் பார்க்க முடிவதில்லை. ஆகவே தனது ஆன்மீக தேவைக்காக இந்த கீழச்சேரிக்கு வருகின்றார். கீழச்சேரிக்கு வரும் பொழுது அங்கே பங்குத்தந்தையாக ஆரோக்கியநாதர் என்பவர் இருக்கின்றார். அவரிடம் சென்று தனது உள்ளொளியை, தனது சிந்தனையை அவரோடு பகிர்ந்து கொள்கின்றார் ஞானம்மாள். பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த தந்தை அவர்களும் அந்த ஞானம்மாளுடைய சிறந்த கருத்தை ஆதரிக்கின்றார். ஆதரித்து அதை செய்ய உற்சாகப்படுத்துகின்றார். இது இப்படி உற்சாகப்படுத்தி முடிந்தவுடனே நேராக அவருடைய சொந்த ஊருக்கு செல்கின்றார். அனைத்து சொத்துக்களையும் விற்கின்றார். தனக்கு இருந்த சிறு சிறு நிலபுலன்கள், வீடு மற்றும் அனைத்து சொத்துக்களையும் விற்றுவிட்டு திரும்பவும் கீழச்சேரிக்கு வருகின்றார். கீழச்சேரிக்கு வந்து ஒரு பெண்களுக்காக, அதுவும் குறிப்பாக கைவிடப்பட்ட பெண்களுக்காக உதவ வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு பள்ளியை அங்கு நிறுவுகின்றார். இது 1963ஆம் ஆண்டு நடக்கின்றது. அந்த பள்ளியை நிறுவிவிட்டு அந்த பள்ளியில் மாணவியர்கள் படிக்கின்றார்கள். படிக்கும் பொழுது இந்த ஞானம்மாளுடைய வாழ்க்கை நிலையை கொஞ்சம் பார்க்கின்றார்கள். பார்த்தவுடன் 2 பள்ளி சிறுமிகள், நீங்கள் இப்படியெல்லாம் வேலை செய்கிறீங்களே, நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கலாமான்னு விளையாட்டு போக்க அப்படி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த ஞானம்மாவோட அந்த உள்ளொளி என்ன, நம்ம வந்து பெண்களுக்கான ஒரு கல்வியை, எம்பவர்மெண்ட்டை உருவாக்க வேண்டும். இதுதான் இவர்களோட உள்ளொளி. முழுவதும் பெண்களுக்காக 100% தனது பணியை இவர்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இருந்த உடனே அவர்களை, அந்த 2 சிறுமிகளையும் அவர்கள் ரெக்கனைஸ் பண்ண உடனே சரி வாங்க அப்படின்னு. அப்போ வாங்க அப்படின்னோடனே நேராக ஆரோக்கியநாதர் பங்கு தந்தைகிட்ட போய் சொல்லும் பொழுது சரி அப்படின்னா அவர் பெல்லாரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார். அந்த நேரங்களில் 1860 18ஆம் நூற்றாண்டில் பெல்லாரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார். அப்போ இந்த 2 பேரையும் அந்த வேறு ஒரு காங்கிரிகேஷன் சிஸ்டர்ஸில் ட்ரைனிங் அனுப்புகிறாங்க. அப்போ ட்ரைனிங் அனுப்பி அந்த 2 பேரும் அப்புறம் சிஸ்டர்ஸ் ஆகிறாங்க. ஆக 2 பேர், அவங்க பேர் வந்து அருளம்மா, ஆகத்தம்மா. இந்த 2 சிஸ்டர்ஸ் வந்து ஆகிறாங்க. அவங்க தான் முதல் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் இந்த காங்கிரிகேஷன்ஸுக்கு, அந்த அடிக்கல் என்று சொல்வார்கள் அந்த 2 பேர். அந்த அருளம்மா, ஆகத்தம்மா பின்னாட்களில் அவர்கள் பேரை, கிறிஸ்தவ நல்ல பேரை மாற்றிக்கொண்டு பிலோமினால் மற்றும் ஆஞ்சலோ என்று 2 சகோதரர்களாக ஆகிறார்கள். அதிலிருந்து அவர்கள் சபையானது மேலும் மேலும் வளர்ந்து உருப்பெறுகின்றது. ஸோ இது இந்த பயோகிராஃபி வந்து ஞானம்மாள் அவர்களுடைய பயோகிராஃபி. ஆனால் இதை படிக்கும் பொழுது எனக்கு என் சிந்தனைக்கு ஸ்ட்ராங்காக வந்தது என்னவென்றால், இந்த ஞானம்மாள் அவர்கள் சாதாரண ஒரு பெண்மணி தான். ஆனால் சிந்தனையில் என்ன ஓட்டங்கள் சாதாரண பெண்மணி என்பது கிடையாது. மிக சிறந்த தைரியமுள்ள பெண்மணி ஒன்று. இரண்டாவதாக தொலைநோக்கு பார்வை கொண்ட சீரிய சிந்தனையாளர் அன்னை ஞானம்மாள். மூன்றாவதாக மிகப்பெரிய பெண்ணியவாதி. எப்படி முதல் தைரியமானவர்கள் என்று நான் சொல்கின்றேன் என்றால், தனக்கு உள்ள அத்தனையும், தான் கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் கூட பிள்ளைகளை வளர்த்து, எவ்வளோ கஷ்டம் இன்றைக்கி குடும்பங்களில் பிள்ளைகளை வளர்க்குறதெல்லாம் கஷ்டம். அப்போ அந்த பிள்ளைகளை வளர்த்து அழகாக அவர்களை உருவாக்கி எல்லாத்தையும் தனது கடமையை நிறைவு செய்துவிட்டு தனது சொத்துக்கள் அத்தனையை விட்டுவிட்டு பெண்களின் நலனுக்காக இங்கே வந்து பள்ளியை நிறுவினார் என்றால் அவர்கள் துணிச்சல் உள்ள பெண்மணியாகத்தானே இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை துணிச்சல் உள்ள பெண்மணி தான் அவர்கள். ஆகவே மிகவும் துணிச்சல் உள்ள ஒரு பெண்மணியாக இந்த அன்னை ஞானம்மாள் 18ஆம் நூற்றாண்டை திகழ்ந்தார்கள். இரண்டாவதாக சிறிய தொலைநோக்கு சிந்தனையாளர். எப்படி ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளராக நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? பெண்களின் முன்னேற்றத்திற்காக,
பெண்களின் நலனுக்காக அந்த காலத்தில் இவர் இந்த ஞானம்மாள் படிக்காத ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட படிப்பின் முக்கியத்துவத்தை மிகுந்த அளவிலே உணர்ந்திருந்தார். அதனால் தான் தனது அத்தனையும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு கீழச்சேரியிலே பள்ளிக்கூடம் நிறுவி பெண் கல்வி என்பதை அவர் அங்கே நிறுவினார். எப்படி ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர் இந்த பணியானது என்னோடு தடைபட்டு விடக்கூடாது என்று சொல்லி அந்த அருட்தந்தை ஆரோக்கியநாதரின் சீரிய ஒரு வழிகாட்டுதலிலே இந்த அன்னாள் சபையும் நிறுவினார். ஆகவே தொடர்ந்து இன்றைய வரை அவர்கள் கிளைகள் பரப்பி ஆலமரம் போல் அனைத்து நாடுகளிலும் இந்தியாவிலும் நிறைய பணி செய்து கொண்டிருக்கின்றாள். ஆகவே ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர் என்பதை இதன் மூலம் அறியலாம். மூன்றாவது மிகச்சிறந்த பெண்ணியவாதி. நம்ம எல்லாம் பெண்ணியவாதி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சும்மா நியூஸ்களில் பார்த்துருப்போம். ஆனால் மிகச்சிறந்த ஒரு பெண்ணியவாதி என்றால் பெண்களுக்காக முழுதும் அவர்களுடைய பணி என்பது ஒரு 75-80% சபையில் பெண்களுக்காக மட்டும்தான் இருக்குது. பெண்களுக்கான ஹாஸ்டல், பெண்களுக்கான ஹோம்ஸு, ஆர்ஃபனேஜ் அனாதை இல்லங்கள், பெண்களுக்கான ஸ்கூல்ஸ், இப்படி எல்லாமே பெண்களை மையப்படுத்தி தான் உள்ளது. ஆகவே அவர்கள் ஞானம்மா அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதவில்லை என்றாலும் அவள் மிகச்சிறந்த பெண்ணியவாதி தான். ஏனென்றால் நாமெல்லாம் அவர் காலத்தில் வாழவில்லை, இருந்தாலும் சப்போஸ் வாழ்ந்திருந்தோம்னா அவர்களோட தத்துவங்கள் எவ்வளவு என்பதை உணர்ந்திருக்கலாம், அல்லது அவர்களுடைய சீரிய சிந்தனை பெண்களை நோக்கி எவ்வளவு தூரம் இருந்திருக்குது என்பதை நாம் உணர்ந்திருக்கலாம். ஆனாலும் கூட நாம் எல்லாம் இல்லை. ஆனால் இன்றைய அதை உணர்கின்றோம் அவருடைய செய்கையினால், இந்த அன்னாள் சபையினுடைய செய்கையினால். இந்த அன்னாள் சபையுடைய செய்கை எப்படி வந்தது? ஃபவுண்டர்ஸ், அவங்க தான் ஃபவுண்டர்ஸ். அந்த ஃபவுண்டர்ஸிலிருந்து நிறுவன அடிச்சூழலை பின்பற்றி அவருடைய பாதச்சூழலை பின்பற்றி ஒவ்வொன்றாக இன்று அவரிடம் வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இன்னொரு முறை இந்த 150ஆம் ஆண்டு விண்ணக பெருவிழாவையும் கிறிஸ்மஸ் பெருவிழாவையும் அதோடு சேர்த்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களோடு தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வறண்டு போனாலும் சமயத்தில் திரண்டு வந்து வறட்சியை போக்க வந்த மழை போன்றவர். தலைகீழாக விழுந்த போதிலும் எழுந்து ஓட மறுக்காத அருவி போன்றவர். தடுத்தாலும் பாறையை அணைத்து தழுவி செல்ல மறுக்காத நதி போன்றவர். நம் அன்புக்குரிய மிஸ்டர் அலெக்ஸ் புதிய வாழ்வின் சேவை மையத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அதிகாரி அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கின்றோம். அடுத்ததாக அருள் சகோதரி பிரமீளா அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். மதிப்புக்குரிய பங்கு தந்தை அவர்களே, மதிப்புக்குரிய ஃபாதர் பெர்னார்ட் அவர்களே, அருட்சகோதரர் ஆண்டனி அவர்களே, தம்பி அலெக்ஸ் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, பெண்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே எங்கள் இல்லத்திலே இவ்வளோ பேரோடு நாங்கள் இருப்பது பெரும் மகிழ்ச்சி அல்ல, பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் அன்னை ஞானம்மா கூடவே இருப்பது போல் இன்று எனது உணர்வு. இந்த நாளிலே திருவிழா என்பது வெறும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது. அன்னையை பற்றி அனைவரும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த திருவிழா எதற்காக கொண்டாடுகிறோம் என்ற 3 முக்கிய நோக்குகளை பற்றி மட்டுமே இங்கு கூற விரும்புகிறேன். ஒன்று, திருவிழா என்பது நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுவது முக்கியம். ஆனால் எவ்வளவு பேர் நாம் ஒன்று சேர்ப்பது இன்றைய நாளோடு முடிந்து விடுவதில்லை. மாறாக திருவிழா தினமும் கொண்டாட வேண்டும், பிறர் வாழ வேண்டும், பிறரை வாழ வைக்க வேண்டும் என்பதில் கவனமாக திருவிழாக்களை கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான நோக்கம்.
இந்த பங்கிலே நான் முதல் முறையாக வந்த பொழுது தந்தை அவர்களோடு நான் கலந்து பேசுகின்ற பொழுது எமது பங்கு தந்தை அவர்கள் முழு ஒத்துழைப்பை கொடுத்து நமது பங்கிலுள்ள ஒவ்வொருவரும் கணவன் இழந்தவர்களையும் கணவனால் கைவிடப்பட்டவர்களையும் நமது அன்பியங்களிலிருந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை பற்றி குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக நமது பங்கின் வழியாக நாம் என்ன செய்யலாம், ஆன்மீக காரியம். இரண்டாவது, அரசு தரப்பில் பெண்களுக்காக உள்ள உரிமைகளை நமக்கென்று வருகின்ற வெல்ஃபேர் புரோகிராம், நலவாழ்வு மையங்கள் வழியாக வருகின்ற அனைத்தையும் எப்படி கொடுக்கலாம் என்பதில் கலந்து ஆலோசித்த போது நமது தந்தை அவர்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் என்று ஒத்துழைத்தார். உண்மையாகவே பெரும் மகிழ்ச்சி. அதன் வழியாகத்தான் இன்று நாம் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். எனவே ஒன்று, நாம் ஒரு குழுவாக இந்த நாளிலிருந்து அன்னை ஞானம்மாவின் வழியாக இது ஒரு தொடக்கம் இந்த இல்லத்திற்கு. இரண்டாவது, நமது பெண் உரிமைகள் என்று நமக்கு இருக்கிறது, கடமைகள் என்று இருக்கிறது, பொறுப்பு என்று இருக்கிறது. இதை நாம் எங்கிருந்தாலும் தவறக்கூடாது. கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை, இதை நாம் உணர்ந்தவர்களாக குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் நாம் பணி செய்கின்ற இடங்களிலும் கண்டிப்பாக நாம் அதை பின்பற்றித்தான் செல்ல வேண்டும். இன்று கலாச்சார சீரழிவும் அதிகமாக இருப்பதனால் நாம் பல இடங்களில் பெண் குழந்தைகள் பாலியல் ரீதியாகவும் பெண்கள் பாலிய ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் குழுவாக இணைந்திருப்பதனால் பல பதில்களை தரலாம். மூன்றாவது, அரசு பெண்களுக்கு உடைய உரிமைகளை கொடுத்திருக்கிறது. அந்த உரிமைகளை தாராளமாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த அறிவும் புரிதலையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் ஒருவராக செய்ய முடியாது, ஒரு குழுவாக தான் செய்ய முடியும். பலரோடு நாம் அமர்ந்து பேசுகின்ற பொழுது அந்த குழுவில் பலரின் அறிவை, அரசு கொடுக்கின்ற பலவிதமான நல்ல உதவிகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவு நிறைந்தவர்களோடும் அனுபவம் நிறைந்தவர்களோடும் குழுவாக நாம் அமர்ந்து, இங்கு வந்திருக்கின்றவர்கள் எவ்வளோ பேர் படித்தவர்கள், என்னை விட வயது முதிர்ந்தவர்கள், அனுபவசாலிகள் இங்கே இருக்கிறார்கள். இந்த குழுவை நடத்துவதற்கு நீங்கள் தலைவைகளாக முன்வந்து நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள உங்களை இந்த திருவிழாவிலே அன்போடு அழைக்கிறேன். மூன்றாவது, நாம் நமது பங்கிலும் சுற்றி இருக்கின்ற ஸ்லம்ஸ், கணேஷ் நகர், கணபதி நகரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நான் பார்க்கின்ற பொழுது பெண் அமைப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். பெண் அமைப்பு உருவாகுகின்ற பொழுதுதான் இந்த இல்லத்தின் வழியாக நாங்களும் உங்களோடு ஒத்துழைத்து இந்த பணிகளை சிறப்பாக செய்ய முடியும். நீங்கள் இன்னும் இந்த வறுமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நமது கோயம்புத்தூர் என்றவனே பல தொழில் அதிபர்கள், பலவிதமான முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் சில இடங்களுக்கு நான் நடந்து பயணம் செய்து இங்கெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் அடித்தளத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது இந்த அடித்தளத்திலிருந்து முன்னோக்கி செல்வதற்கு அன்னை ஞானம்மா எப்படி கடின உழைப்பும் அறிவையும் சிறந்த முன்னோக்கிய பாதையையும் சிந்தித்து கொண்டார்களோ அதே போல் எங்களோடு இணைந்து நாங்களும் உங்களோடு இணைந்து பணி செய்வதற்கு ஒரு குழுவை அமைத்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு திருவிழாவும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் முன்னெடுத்து செல்லக்கூடியது. எனவே சிறப்பாக அன்னை ஞானம்மாவின் நினைவு நாளிலே 150வது வருடத்திலே குறிப்பாக இந்த பங்கிலிருந்து இதை சுற்றி இருக்கின்ற அனைத்து இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற உங்களுக்கு எங்களால் முடிந்த வழிகாட்டுதல், உதவிகளை எப்படி பெறுவது என்று சொல்லிக் கொடுத்தல், இன்னும் வேலைவாய்ப்பு இல்லாத பெண்கள், இன்னும் அரசின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான இடங்களில் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் அறிவோடு அதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய முன்னோக்கிய பாதைகளை இந்த இல்லத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதோடு இந்த இல்லத்தின் பணிகள் 2 விதமாக செயல்படுகிறது. ஒன்று, நாம் ஏழை குழந்தைகள் இந்த ஹாஸ்டலிலே சேர்ப்பதற்காக நாம் ஆல்ரெடி தொடங்கிட்டோம் எல்லா ஒர்க்குமே. நீங்கள் எல்லாருமே அதிலே உமது குழந்தைகளை இங்கே அனுப்பி வைத்து நல்ல கலாச்சார அடிப்படை, கல்வி, ஒழுக்கம் இவற்றை கற்றுக்கொண்டு இந்த இல்லத்தில் இருந்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை. அதற்கு நீங்கள் உங்களது குழந்தைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இது ஒரு பாதுகாப்பான இடம். நீங்கள் அனுப்பி வைக்க தாராள மனதோடு உங்களை அழைக்கிறேன். இரண்டாவது, பெண்கள் பலர் நாம் சுற்றி பார்க்கின்ற பொழுது வேலை இல்லாமல் அங்கு இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து சரியான இடங்களை அணுகுவதற்கு அணுகுங்கள். நீங்கள் இன்னும் கூட அதிகமாக
படிப்பறிவில்லை என்று பலர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சர்வே எடுக்கும் பொழுதெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். அதை மாலை நேரங்களிலே உங்கள் இடங்களில் நாங்கள் மாலை வகுப்புகள் தொடங்க போகிறோம். அப்படி தொடங்குகிற பொழுது பெரியோர்களும் சில ஊர் பெயர் அதை கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு கற்றுக்கொள்வதற்கு வயது முக்கியமானது, தடையான அல்ல. வயது என்பது நாம் வளர வளர அதிகமான அறிவையும் அனுபவத்தையும் கற்றுக்கொள்கிறோம். தயவுசெய்து அதையும் கற்றுக்கொள்ளுங்கள். அதோடு இன்னும் அன்னை ஞானம்மாவின் அமைப்பில் பல பணிகளையும் திட்டங்களையும் செய்ய இந்த இல்லம் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். தொடர்ந்து இந்த இல்லத்திலே இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பு, நல்ல சிந்தனைகள், தலைவர்கள் அனைவரும் இணைந்து எங்களோடு பணி செய்ய உங்களை அன்போடு அழைத்து நன்றி முடிக்கின்றேன். அடுத்தபடியாக அன்னை ஞானம்மாவின் நினைவாக உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு வழங்கப்படும். இறுதியாக அதை வைத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் சிறிய பரிசை வாங்கின பிறகு எல்லோரும் கீழே சென்று விடுவோம். நன்றி உரை சொல்ல முடியாது. அதனால் இப்பொழுது நன்றி உரையை முடித்து இறுதியாக சிறிய பரிசை பெற்றுக்கொண்டு நாம் விடைபெறுவோம். இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் கூட விருந்தோம்பல் இந்த திருவிழாவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் உண்டு மகிழ்ச்சியோடு இங்கிருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது சிறிது நேரம் நன்றி உரை. எல்லாவற்றையும் படைத்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இறைவனுக்கு என் முதற்கண் நன்றி. எளிமையான வாழ்வும் யதார்த்தமான குணம், இறைப்பற்று, பிறர் சேவை, பணி செய்ய பிறரை தூண்டுதல் போன்ற இயேசுவின் விழுமியங்களை கொண்ட எம் பங்கு தந்தை ஃபாதர் மேத்யூ அடிகள் அவர்களை இந்த விழாவில் வந்து திருப்பலியை நிறைவேற்றி இறையாசர் பெற்றுத்தந்து அவரது இருப்பு எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. எனவே இந்த இருப்பில் இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு எமது குடும்பத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்குகிறேன். தேங்க்யூ ஃபாதர். எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் உடனிருந்து இந்த இல்லத்தின் பணிகளை ஒவ்வொரு படிகளிலும் ஊக்குவித்து தளராத மனதுடன் உதவி செய்து கொண்டிருக்கிற அருட்சகோதரர் ஆண்டனி ராஜா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பிரதர். எங்கள் இல்லத்தின் பணிகளுக்கு எந்த நேரத்திலும் உதவி கேட்டவுடனே உதவிக்கரம் நீட்டுகின்ற திரு அலெக்சாண்டர் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். தொடர்ந்து இந்த இல்லத்திற்கு பணி செய்ய உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகிழ்வு எங்கிருக்கிறது என்றால், ஒரு நபர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அவர்களை கூடி மக்கள் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த விதத்திலே தந்தை பெர்னார்ட் அவர்களை பார்க்கின்ற பொழுது நண்பர்கள் கூட்டம், அவர்கள் இருக்கின்ற இடமெல்லாம் கலகலப்பு, இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சந்தோஷம். அவர் இந்த நாளிலே இங்கு வந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு மறைவரை சிறப்பாக ஆற்றி குறிப்பாக எங்களது சபையின் வரலாறை தரவாக படித்து விட்டார் என்பது தெரிகிறது. தரவாக படித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் சபையை பற்றி இந்த நாளிலே நற்செய்தியாக அறிவித்திருக்கிறார். எனவே தந்தை எங்களோடு இருப்பதற்கு உங்கள் இருப்பு, நல்ல குணம், நீங்கள் தொடர்ந்து அருகில் இருப்பதனால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி ஃபாதர். இந்த நேரத்திலே குறிப்பாக எங்களது பங்கிலிருந்து வந்திருக்கின்ற பங்கு பேரவை, பங்கு மக்கள், இன்னும் பல இடங்களில் இருந்து வந்திருக்கின்ற பெண்கள், குறிப்பாக இந்த திருப்பலியை ஆற்ற உதவி செய்த பாடகர் குழு, இன்னும் எங்கள் பங்கிலிருந்து வந்திருக்கின்ற பெரியோர்கள், இன்னும் பக்தர் சபைகள், நன்கொடையாளர்கள், நண்பர்கள், நலம் விரும்பிகள், குறிப்பாக உறவுகள், இன்னும் பலரும் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நான் இறுதியாக தான் பார்த்தேன், சாமுவேல் அப்பா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த இல்லத்திற்கு தொடர்ந்து, அப்பா இங்கே வாங்க வாங்க, இந்த இடத்திற்கு தொடர்ந்து அவர்கள் நன்கொடையாளராக உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கரவொலி எழுப்பி உங்களை வருக என்று வரவேற்று நன்றி கூறுகின்றேன். இதே போன்று நமது பங்கிலிருந்து எத்தனையோ பேர்
உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். கேட்ட பொழுதெல்லாம் ஒருவர் கூட இல்லை என்று சொல்லவில்லை. நேரம் பார்க்காமல் என்னோடு உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கூட இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். சிறப்பாக இறுதியாக எங்களுக்கு அருகாமையிலே எங்களோடு உடனிருப்பாக இருக்கின்ற அருட்சகோதரிகள் காணிக்கை அன்னையிலிருந்து வந்திருக்கின்ற அவர்களுக்கு எங்களது இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு எங்களுக்கு தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உதவி புரிந்த சிஸ்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த ஒளி அமைப்பு எங்களுக்கு அமைத்து கொடுத்த அண்ணன் ஆண்டனி அவர்களும் அவரது குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உணவு என்ற உடனே தொடர்ந்து 10 ஆண்டுகள் எங்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கின்ற ரஞ்சித் பிளஸிங் கேட்ரிங் அவர்களுக்கும் அவர் குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது நண்பர்கள், நல விரும்பிகள், வேறு இடங்களில் வந்திருக்கின்ற தோழிகள் எவ்வளவோ சிரமப்பட்டு வேலை இடங்களில் எல்லாம் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மீண்டும் ஒருமுறை கடவுளுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் இந்த சிறப்பான விழாவிலே கலந்து கொண்டதற்கு நன்றி கூறுகிறேன். இப்பொழுது